புண்ணிய பூமி மரவன் குடியிருப்பு புனித தஸ்னேவிஸ் மாதா பங்கு திருவிழா நல்வாழ்த்துக்களை அனைவருக்கும் மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது கலை நிகழ்ச்சிகள் ஆரம்பமாக இருக்கின்றன. இதனில் முதல் நிகழ்வாக பங்கு தந்தை ஒரு சிறிய ஆசியுரை வழங்குவார்கள். புண்ணிய பூமி மரவன் குடியிருப்பு புனித தஸ்னேவிஸ் மாதா ஆலயம் 10ஆம் திருவிழாவை நாம் மகிழ்வுடன் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த மகிழ்வின் வெளிப்பாடாக மக்கள் அனைவருமே மகிழ்ச்சியோடு இந்த திருவிழாவை முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நம்முடைய இளைஞர் மன்றத்தினர் மாபெரும் இன்னிசை நிகழ்ச்சியை நமக்கு தர இருக்கின்றார்கள். இந்த இன்னிசை நிகழ்ச்சியை நாம் மகிழ்ச்சியுடன் கண்டுகளித்து நாம் அனைவருமே மனமகிழ்வுடன் இல்லத்திற்கு திரும்ப உங்களை வாழ்த்துகிறேன், ஆசிக்கிறேன். நன்றி. நன்றி. இப்பொழுது பரிசு வழங்குதல். அன்புக்குரியவர்களே, புண்ணிய பூமி மரவன் குடியிருப்பில் நம்முடைய குழந்தைகள், நம்முடைய பெரியவர்கள் பல சாதனைகளை படைத்து நம்முடைய புண்ணிய பூமிக்கு, நம்முடைய மண்ணுக்கு பெருமை சேர்த்திருக்கின்றார்கள். இது மகிழ்வை தருகின்றது. உண்மையிலேயே அந்த குழந்தைகளை வாழ்த்த வேண்டும். 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் அதிகமான மதிப்பெண்கள் பெற்றிருக்கின்றார்கள். அதே போன்று அரசு தேர்விலும் விளையாட்டு துறையிலும் பல துறைகளிலும் வெற்றி பெற்று முதல் 2, 3 இடங்களை பிடித்து வெற்றி பெற்று நம்முடைய மண்ணுக்கு பெருமை சேர்த்திருப்பது மிகவும் மகிழ்வை தருகின்றது. அந்த குழந்தைகளை நாம் அனைவருமே பாராட்ட வேண்டும், உற்சாகப்படுத்த வேண்டும். இந்த பாராட்டுதல் அந்த குழந்தைகள் பரிசு பெறுகின்ற பொழுது நாம் அனைவருமே கரவொலி எழுப்பி அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். நம்முடைய குழந்தைகளை ஊக்குவிக்க வேண்டும். அவர்களும் வருங்காலத்தில் பல சாதனைகளை படைக்க வேண்டும், விருதுகளை வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் அனைவரும் அவர்களை பாராட்டுவோம். பரிசு வழங்குகின்ற பொழுது பெற்றோர்களும் குழந்தைகளோடு வர உங்களை அன்போடு அழைக்கின்றேன். முதலில் பிஷப் ஆரோக்கியசாமி மேல்நிலைப்பள்ளி, அதாவது மரவன்குடியிருப்பு ஊரில் செயல்படுகின்ற பள்ளியில் 10ஆம் வகுப்பில் முதல் மதிப்பெண் பெற்றவர் ஹர்லினா கேஸ். பன்னெண்டாம் வகுப்பில் முதல் மதிப்பெண் பெற்றவர் ரக்ஷினி ரிஷா. மரவன்குடியிருப்பு ஊர் அளவில் 12ஆம் வகுப்பில் முதல் மதிப்பெண் பெற்றவர் ஆன்சி ரீபா. 570 மதிப்பெண்கள் 600க்கு பெற்றிருக்கிறார்கள். 10ஆம் வகுப்பில் முதல் மதிப்பெண் பெற்றவர் சிம்சன் டிஎம். 481 மதிப்பெண்கள் அவுட் ஆஃப் 500.
சேவியர்ஸ் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் சார்பாகவும் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு முதல் 2 இடங்களை பிடித்த குழந்தைகளுக்கு ஆண்டுதோறும் பரிசு வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஆண்டும் அந்த குழந்தைகளுக்கு பரிசு வழங்கப்படுகிறது. இது ஊரளவில் முதல் 2 இடங்களை பிடித்த குழந்தைகளுக்கு இந்த பரிசு வழங்கப்படும். அடுத்ததாக பிஷப் ஆரோக்கியசாமி மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பில் 2ஆம் மதிப்பெண் பெற்றவர் கார்த்திகேயன் SU 468 மதிப்பெண்கள் for 500. பிஷப் ஆரோக்கியசாமி மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பில் 2ஆம் மதிப்பெண் பெற்றவர் ஹானா மரியா AK 553 மதிப்பெண்கள் out of 600. மரவன்குடியிருப்பு ஊரளவில் 10ஆம் வகுப்பில் 2ஆம் மதிப்பெண் பெற்றவர் பவிக்ஷா ஹஜ்ஸே 476 மதிப்பெண்கள் out of 500. 12ஆம் வகுப்பில் 2ஆம் மதிப்பெண் பெற்றவர் உதய் ஜருஷ் 561 மதிப்பெண்கள். பரிசு பெற்ற அனைத்து குழந்தைகளும் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். பரிசு பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள். பண்ண எல்லாம் செட் பண்ணுறதுல என் உயிர் போயிருங்க கூட்டம் கூட்டிட்டு நம்ம விட்டுருவோம். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5 நிமிஷம் இப்போ இந்த கேமரா கொண்டு போ. அதான் இந்த கேமரா கொண்டு போய் ஒரு 5 நிமிஷம் பரிசு வச்சு நிற்கும் கேமரா கொண்டு போ. இல்லை நான் ஆர்டிஸ்ட் பண்ண அப்படி கணக்கு பொருள் வைக்கிறதுக்கு இடம் கிடையாது. பொருள் வைக்கிறதுக்கு இடம் கிடையாது. 5 நிமிஷம் தானே முடிஞ்சு 5 நிமிஷம் அதான் முடிஞ்சு 1 நிமிஷம் தான். அந்த பரிசளி முடிஞ்சு அதோடைய அந்த கேமரா கொண்டு தான் ஃப்ரெண்டு தான் அங்கே நீ எங்கே கொண்டு விட்டு அதில் தான் பைக் கிட்ட இல்லை ஃப்ரெண்டில் அந்த வீடு நீ என்று போனல அதுக்கிட்ட எல்இடி வாழ்ந்து 5 நிமிஷம் கரெக்டாக எந்த ஆடியோ அதாவது நான் பார்த்து கொடுத்துறேன்ப்பா. நான் அவங்களே இது பண்ணிட்டு சார்லசன் சொல்லி நான் பார்த்து கொடுத்துறேன். நாளைக்கு நாரூரில் தானே வருவேன். அப்போ பார்த்து கொடுத்துறேன். சார்லசன் கூப்பிட சொல்லி நான் போய் பார்த்து கொடுத்துறேன். அடுத்ததாக சாதனையாளர் விருது. நான் நாளை பார்த்து கொடுத்தேன். இந்த விருதுக்கு முதலில் நாளை பார்த்து கொடுத்துறேன். 5 நிமிஷம் சாதனைக்கெல்லாம் சாதனை புரிந்த ஒரு இளைஞர் இது இதோட முடிஞ்சது. அந்த கேமரா புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா என்பது போல நான் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு தான் போவேன். கல்லூரியில் முதல் மதிப்பெண் பெறவில்லை இவர். ஒரு பல்கலைக்கழக அளவில் காலையில் 5 மணிக்கு தங்கம் பதக்கம் வாங்கி நமது ஊருக்கு பெருமை சேர்த்திருக்கிறவர் DH சரவண் மணி, சன் ஆஃப் ஹேம்லெட் மணி அவர்கள் பல்கலைக்கழகத்தில் தங்க பதக்கம் பெற்றதற்காக அவருக்கு சாதனையாளர் விருது வழங்கப்படுகிறது. Uday judges, all the best.
அந்த சாதனை மாணவர் ஊரில் இல்லாதார். அவர் தந்தையும் தாயாரும் இந்த பரிசை பெற்றுக் கொள்கிறார்கள். அடுத்ததாக தேசிய திறனாய்வு தேர்வில் வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ள நமது ஊரிலுள்ள குழந்தைகள் ஜோயல் ஆண்டனி, டிபிஜா, ஜெனிஷா கிளின்டன் ஆகியோரை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். ஜோயல் ஆண்டனி, டிபிஜா, ஜெனிஷா கிளின்டன் இவர்கள் தேசிய திறனாய்வு தேர்வில் வெற்றி பெற்று சாதனை படைத்திருக்கிறார்கள். அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். ஒரே ஒரு நிமிஷம் தான் அது கொண்டு வரணும். ஒரு நிமிஷம் முடிஞ்சு பரிசளிப்பு முடிஞ்ச உடனே அதை கொண்டு வரணும். பரிசளிப்பு முடிஞ்ச உடனே அதான் பரிசளிப்பு முடிஞ்சோன்னு வந்துடும். பரிசளிப்பு ஒரு முடிஞ்சு பரிசளிப்பு முடிஞ்சு பரிசளிப்பு அடுத்ததாக கவி கற்பக விருஷக விருது பெற்று சாதனை படைத்துள்ள பாஸ்லின் ஜெனுபா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக ஸ்வெல்பி அவார்டில் சாதனை படைத்துள்ள மிராக்லின் யாழினி அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். இன்னொன்று ஸ்வெல்பி அவார்டு பெற்றுள்ள ஃபேபியான் அகினோ புகழ் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அடுத்ததாக மூத்தோர் தடகள போட்டியில் தேசிய அளவில் மட்டுமல்லாமல் மாநில அளவில் மட்டுமல்லாமல் இன்டர்நேஷனல் லெவல்ல பரிசு பெற்ற தம்பதியினர் நம்ம ஊருக்கு பரிசு பெற்று மூத்தோர் தடகள போட்டியில் பல பரிசுகளை வென்றுள்ளார்கள். கீதா தமியாளன், டென்னிஸ் கிளமெண்ட் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். வயது என்பது விளையாட்டுக்கு இல்லை. ரெண்டு பேருமே நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் கப்பல். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். குரல் ஒப்புவித்தல் மழலையரில் சாதனை படைத்துள்ள பெர்டினா பெனிடிக்ட் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். குரல் ஒப்புவித்தல் போட்டியில் பரிசு பெற்றவர் பெர்டினா பெனிடிக்ட்.
அன்பானவர்களே, பரிசு வழங்குதல் நிகழ்வு இதோடு நிறைவேறுகிறது. இன்னிசை கச்சேரியானது உடனே ஆரம்பிக்க இருக்கிறது. ஒரு வேண்டுகோள், எல்லாருமே இங்க வந்திருக்கிறது நம்ம அன்னையினுடைய விழாவை மகிழ்வோடு நிறைவு செய்வதற்காக. எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணுங்க. அதே டைம்ல நான் அந்த இதில் உட்காந்துருவேன். வா கொடு, நான் சொல்கிறேன். வருவான் கொடு. நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த இசை கச்சேரி இனிதே ஆரம்பிக்கிறது.